சர்ச்சைக்குரிய முறிகள் விநியோகம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி மேலும் பல தகவல்களை வெளியிட்டது. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் மத்திய வங்கியை சூறையாடியது. அவர்கள் ஈட்டிய அந்த பெருந்தொகை பணத்தை எதற்காக பயன்படுத்துகின்றார்கள்? நாட்டில் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்களின் அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றுகின்றனர். தேசிய அபிவிருத்தி வங்கியில் இன்று வரை 200 மில்லியன் ரூபாவை அவர்கள் முதலீடு செய்துள்ளனர். சூறையாடிய நிதியில் ஒரு பகுதி சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. கொழும்பில் அதிகளவு காணியை கொள்வனவு செய்வதற்கு முயற்சிக்கின்றனர். இறுதியில் இந்த பணத்தை அரசாங்கத்தால் அறவிட முடியாத நிலை ஏற்பட்டால் என்ன நடக்கும்? அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னதாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகளை உடனடியாக தற்காலிகமாக முடக்க வேண்டும் என நாம் கூறுகின்றோம். குறைந்தபட்சம் அவர்களது அனுமதி பத்திரத்தையாவது தற்காலிகமாக ரத்து செய்ய வேண்டும். எந்தவொரு நாட்டிலும் இந்த நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கப்படும். ஏதேனும் ஒரு நாட்டில் இத்தகைய விடயம் ஏற்பட்டால் பிரதமர் தற்காலிகமாகவேனும் ராஜினாமா செய்வார். சிங்கப்பூரில் உள்ள நிதி அதிகார சபைக்கு இந்த சம்பவம் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் நாம் அனுப்பி வைக்க வேண்டும் என நினைக்கின்றேன். විශාල ප්‍රමාණයේ ප්‍රවෘත්ති පත්‍ර ආයතනයක් සහ பாரியளவிலான பத்திரிகை நிறுவனம் ஒன்றிற்காகவும் இலத்திரனியல் ஊடக நிறுவனம் ஒன்றிற்காகவும் இந்த பணத்தை முதலீடு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். அதனை ஊடகத்துறையில் உள்ள அனைவரும் அறிவர். வங்கிகளை மாத்திரமல்ல, அந்த பணத்தை பயன்படுத்தி ஊடக நிறுவனங்களையும் ஆரம்பிக்கின்றனர். இந்த பத்திரிகை நிறுவனத்திற்காகவும் தொலைக்காட்சி நிறுவனத்திற்காகவும் தற்போது ஆட்சேர்ப்பு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. அந்த தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. ආයතන සියල්ල සඳහා මේ දිනවල පුද්ගලයන් බඳවා ගැනීමේ කටයුතු වල නිරත වෙමින් ඉන්නවා කියන තමයි අපිට තියෙන ආරංචි. ඒ කියන්නේ දේශපාලන ක්‍රියා அதாவது அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காகவே இந்த பணத்தை பயன்படுத்துகின்றனர். இதன் காரணமாகவே அரசாங்கமும் அவர்களுக்கு சாதகமாக செயற்படுகின்றது. இந்த நிலைமையின் கீழ் பாராளுமன்றத்தை எந்த வகையிலும் நம்ப முடியாது. முதலில் அந்த துறையை பிரதமரின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அதனை கட்டாயம் செய்ய வேண்டும். அதற்கான பூரண அதிகாரம் ஜனாதிபதியிடம் உள்ளது. ඉස්සෙල්ලාම කරන්න ඕනේ මේ විෂය අගමැතිතුමාගේ ග්‍රහණයෙන් ඉවත් කිරීම කියලා. ඒක අනිවාර්යෙන් කළ යුතුයි. ඒක කරන්න ජනාධිපතිතුමාට පූර්ණ බලතල තියෙනවා.